வணக்கம். நீங்க வேப்பூர் பக்கம் இருக்கீங்களா? உங்க எதிர்காலத்தை இன்னும் பிரகாசமா மாத்திக்க ஒரு சூப்பரான வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா, ஆமா, இது உங்களுக்கு தான். ஸ்கில் இந்தியா வேப்பூர்ல இருந்து கிடைக்க போற இந்த கம்ப்யூட்டர் திறன்களை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, முதலையே விஷயத்துக்கு வந்துடுவோம். ஸ்கிரீன்ல பாருங்க, ஒரு பெரிய நம்பர் தெரியுதா? 50%. இது சும்மா ஒரு நம்பர் கிடையாதுங்க. உங்க படிப்பு செலவுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தள்ளுபடி இது. அப்போ இந்த டிஸ்கவுண்ட் எப்படி கிடைக்கும்னு யோசிக்கிறீங்களா? இது லாட்டரி டிக்கெட் மாதிரி குலுக்கல்ல வர்றதில்ல. இது முழுக்க முழுக்க உங்க திறமைக்கு கிடைக்கிற பரிசு. நீங்க ஒரு இலவச ஸ்காலர்ஷிப் நுழைவுத் தேர்வை எழுத போறீங்க. அதுல நீங்க எடுக்கிற மார்க்க வச்சுதான் இந்த பெரிய தள்ளுபடியை நீங்க அள்ளிக்கிட்டு போக போறீங்க. இங்க பாருங்க, இந்த வாய்ப்பு எவ்வளவு சூப்பரானதுன்னு இதிலே தெரியும். குறைஞ்சதே 20% தள்ளுபடி நிச்சயம். நீங்க நல்லா பண்ணீங்கன்னா அதிகபட்சமா 50% வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும். அதுவும் எல்லா கம்ப்யூட்டர் கோர்ஸ்களுக்கும் இது பொருந்தும். சோ நீங்க எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நல்லா படிச்சா நல்ல டிஸ்கவுண்ட் கன்ஃபார்ம். ஓகே, இந்த கோர்ஸ்ல சேர்ந்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்துட்டோம். இப்போ கிளாஸ்ல என்னதான் நடக்கும்? வாங்க ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாம். இது கிளாஸோட 2வது நாள்ல இருந்து ஒரு சின்ன சாம்பிள் தான். முதல்ல கம்ப்யூட்டரோட பேசுறதுக்கு நமக்கு தேவை கீபோர்ட். இது ஒரு இன்புட் டிவைஸ். அதாவது நம்ம மனசுல நினைக்கிறது எல்லாம் டைப் பண்ணி கம்ப்யூட்டருக்குள்ள அனுப்ப உதவுற ஒரு கருவி. நாம கொடுக்கற கமாண்ட்ஸ், எழுதுற டெக்ஸ்ட் எல்லாத்தையும் உள்ள அனுப்புற வேலை இதோடது தான். அடுத்து நம்ம கைக்கு வர்றது மவுஸ். இதுவும் ஒரு இன்புட் டிவைஸ் தான். ஆனா இது ஒரு பாயிண்டிங் டிவைஸ். ஸ்கிரீன்ல நம்ம விரல் மாதிரி வேலை செய்யும். எங்க வேணாலும் போய் கிளிக் பண்ண, ஓபன் பண்ண, இழுத்துட்டு வர எல்லாத்துக்கும் இந்த மவுஸ் தான் ஹீரோ. சரி, நம்ம கீபோர்ட்லயும் மவுஸ்லயும் கமெண்ட் கொடுத்துட்டோம். கம்ப்யூட்டர் அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு எங்க பாப்போம். அதுக்கு தான் இந்த மானிட்டர். இது ஒரு அவுட்புட் டிவைஸ். அதாவது கம்ப்யூட்டர் நமக்கு காட்டணும்னு நினைக்கிற படங்கள், வீடியோக்கள், எழுத்துக்கள்னு எல்லாத்தையும் நமக்கு காட்டுற ஒரு டிவி ஸ்கிரீன் மாதிரி இது. இப்ப கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருக்கிற ஒரு விஷயத்த கையில பேப்பரா எடுக்கணும்னா என்ன செய்வோம்? சிம்பிள். அதுக்கு தான் பிரிண்டர் இருக்கு. இதுவும் ஒரு அவுட்புட் டிவைஸ் தான். டிஜிட்டலா இருக்கிறத அப்படியே பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து நம்ம கையில கொடுத்துடும். ஓகே, கம்ப்யூட்டரோட பாகங்களை பத்தி பார்த்துட்டோம். இப்போ அதோட மூளைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அதாவது டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுதான் கம்ப்யூட்டிங்கோட அடிப்படை. இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். டேட்டா அப்படிங்கிறது வெறும் கச்சா பொருள் மாதிரி. தனித்தனியா இருக்கிற எண்கள், எழுத்துக்கள், அதுக்கு பெரிய அர்த்தம் இருக்காது. ஆனா அந்த டேட்டாவை எல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு அர்த்தமுள்ள தகவலா மாத்தும்போது அதுதான் இன்ஃபர்மேஷன். சமையலுக்கு காய்கறி மாதிரி டேட்டா, சமைச்சு முடிச்ச சாப்பாடு மாதிரி இன்ஃபர்மேஷன். சரி, இந்த டேட்டாவையும் இன்ஃபர்மேஷனையும் எங்க பத்திரமா வைக்கிறது? அதுக்கு தான் ஸ்டோரேஜ் டிவைஸ், அதாவது சேமிப்பு கருவி இருக்கு. நம்ம வீட்ல பீரோல பொருட்கள் வைக்கிற மாதிரி கம்ப்யூட்டரோட எல்லா டிஜிட்டல் ஃபைல்ஸையும் பத்திரமா சேமிச்சு வைக்கிற இடம் தான் இது. இதுக்கு ஒரு பொதுவான உதாரணம் சொல்லணும்னா ஹார்ட் டிஸ்க். நம்ம எல்லாருமே இந்த பேரை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இதுதான் கம்ப்யூட்டரோட முக்கியமான சேமிப்பு கிடங்கு மாதிரி. வாங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு போலாம். நம்ம ஒரு பட்டனை தட்டுறோம், கம்ப்யூட்டர் ஆன் ஆகி உயிர் பெற்று இயங்க ஆரம்பிக்குது. அந்த மேஜிக் எப்படி நடக்குது? அந்த ஸ்டார்ட் அப் ப்ராசஸ பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, கம்ப்யூட்டர் பூட் ஆக டைம் ஆகுதுன்னு. அப்போ இந்த பூட்டிங்னா உண்மையில என்ன அர்த்தம்? எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். பூட்டிங் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணி அது வேலை செய்யறதுக்கு தேவையான ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை மெமரிக்குள்ள கொண்டு வர ப்ராசஸ் தான். அவ்வளவுதாங்க விஷயம். அப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஓஎஸ்னா என்ன? அது கம்ப்யூட்டரோட மேனேஜர்னு சொல்லலாம். கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்கா வேலை வாங்குற முக்கிய மென்பொருள் தான் இந்த ஓஎஸ். இது இல்லாம கம்ப்யூட்டர் வெறும் டப்பாதான். இவ்ளோ விஷயங்களையும் இன்னும் நிறையவும் கத்துக்க நீங்க ரெடியா? சூப்பர். அப்போ இந்த கோர்ஸ்ல எப்படி சேர்றதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்களுக்கான புதிய திறமைகளை கத்துக்கிறதுக்கான வழி இதோ. ரொம்ப சிம்பிள். வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, ஸ்கில் இந்தியா வேப்பூரை காண்டாக்ட் பண்ணி முழு விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் 2, அவங்க நடத்துற இலவச ஸ்காலர்ஷிப் நுழைவுத் தேர்வை எழுதுங்க. ஸ்டெப் 3, உங்க மார்க்குக்கு ஏத்த மாதிரி 20லிருந்து 50% வரைக்குமான டிஸ்கவுண்ட்டை அள்ளிக்கிட்டு போங்க. எதுக்கு வெயிட் பண்ணணும்? உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. நோட் பண்ணிக்கோங்க. பெயர் ஸ்கில் இந்தியா வேப்பூர். ஃபோன் நம்பர் 8940078910. இடம் எங்க இருக்குன்னு தெரியலையா? கவலையே வேண்டாம். கூகுள் மேப்ஸ்ல போய் ஸ்கில் இந்தியா வேப்பூர்னு டைப் பண்ணுங்க. போதும், வழிய காட்டிரும். கடைசியா ஒரு கேள்வி.
இந்த புதிய திறமைகளை எல்லாம் கத்துக்கிட்ட பிறகு இத வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க எதிர்காலத்தை உருவாக்குற சக்தி உங்க கையில தான் இருக்கு. இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க.